ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இனி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடிஏ ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 23. ஸோ ஏற்கனவே நீங்கள் ப்ரீவியஸ் ப்ராக்டிஸ் செட்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களுடைய ஸ்பீடு வந்து ரீசனிங்கில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யா. ஸோ டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்கும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துடலாம். யா, ஆர்லேருந்து யூ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஆர்லேருந்து யூக்கு என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? +3 பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான். தென் அதுக்கப்புறம் டீலேருந்து டபிள்யூ, டீலேருந்து டபிள்யூக்கும் +3 தான் பண்ணுறாங்க. தென் எல்லேருந்து ஓ பார்க்கலாம். ஓக்கும் பார்த்தீங்கன்னா +3 தான் பண்ணுறாங்க. பிகாஸ் எல் வந்து 12, ஓ வந்து 15. ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் +3 தான். தென் பியிலேருந்து எஸ் +3 தான் பண்ணுறாங்க. கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் எல்லா 4 ஆப்ஷன்லையுமே சேமாக தான் இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம செகண்ட் லெட்டர் வந்து தேர்ட் லெட்டர் பார்ப்போம். செகண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூ இருக்குது, இங்கே ஓ கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே 21, இங்கே வந்து 15. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -6 பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் டபிள்யூலேருந்து எஸ் ஃபைட்டர்ஸ் -4 பண்ணுறாங்க. தென் ஓலேருந்து ஐக்கு, ஓலேருந்து ஐக்கு பார்த்தீங்கன்னா கூட -6 பண்ணுறாங்க. ஓகேங்களா? தென் எஸ்லேருந்து எம். ஸோ எஸ்லேருந்து எம்முக்கு வந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ் -6 பண்ணுறாங்க. ஸோ அப்போது இந்த செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் -4 பண்ணியிருக்காங்க. மற்ற 3 ஆப்ஷன்லையும் -6 பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வில் பி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 1. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? யா. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கிள் இருக்குது அண்டு ஸ்கொயர் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கீயை பார்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரில் நம்மளுக்கு மிரர் இமேஜ் ஆக்சுவலி அப்படியே வரணும். அப்படி பார்க்கும்போது இங்கே சர்க்கிள் வந்துடும், இங்கே நம்மளுக்கு ஸ்கொயர் வந்துடும். தென் அப்படியே நம்ம திருப்பியும் மேலே சிமெண்ட்ரிக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சர்க்கிள் வந்துடும். தென் இங்கே ரைட் கார்னரில் ஒரு ஸ்கொயர் வந்துடும். அதே மாதிரி தான் இங்கேயும் லெஃப்ட் கார்னரில் ஒரு ஸ்கொயரு, இங்கே ஒரு சர்க்கிள். அப்போ 4 சர்க்கிள் வரணும், 4 கார்னர்லேயும் ஸ்கொயர் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்கள், இதில் பாருங்கள் 2 ஸ்கொயர் தான் இருக்குது, 2 சர்க்கிள் வந்து கார்னரில் வந்துருக்கு. அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். இதில் கார்னரில் எதுவுமே இல்லை. செகண்டும் தப்பு தான். இங்கேயும் பாருங்கள் 2 சர்க்கிள் கார்னரில் வந்திருக்கு. பட் நம்மளுக்கு 4மே ஸ்கொயராக வரணும். அப்போ தேர்ட் ஆப்ஷனும் தப்பு தான். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 4 will be right answer for question number 2. ஓகேங்களா? நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? யா. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஏலேருந்து ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் பார்த்துலாம். யா, நம்பர் தான் நம்மளுக்கு எப்பவுமே ஈஸியாக ஆன்சர் கிடைக்க வகை செய்யும். ஸோ 18லேருந்து 31. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? 13 ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் 5லேருந்து 18க்கும் 13 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ 15லேருந்து 13 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 28 வரணும். ஸோ 28 வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன்லையும் ஃபோர்த் ஆப்ஷன்லையும் இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டுபிடிச்சா வி கெட் த ஆன்சர். ஆம் ஐ ரைட்? யா. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஏலேருந்து ஹெச் வந்திருக்கு. ஏலேருந்து ஹெச்சுக்கு என்னப்பா பண்ணுறாங்க? என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? +7 பண்ணுறாங்களா? யா. ஸோ அப்போ கேலேருந்து ஆருக்கு +7 பண்ணுறாங்க. ஸோ அப்போ கியூ வந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு 22. ஸோ 7 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? சாரி, கியூ வந்து 17ல. யா, சாரி 17. அப்போ 7 ஆட் பண்ணுறோம். ஓகே. ஸோ 7 ஆட் பண்ணால் நமக்கு 24 வரும் ஃபைட்டர்ஸ். 24 இஸ் நத்திங் பட் வாட்? எக்ஸு. ஸோ இப்போ எக்ஸில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ பேட்டர்ன் எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏ இருக்குது, எக்ஸ் இருக்குது, பி இருக்குது, டேஷ் இஸ் ஜெட்டு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியுது பிக்கு முன்னாடி ஏஎக்ஸ் வருதுன்ட்டு. அப்போது இந்த 2 டேஷில் வந்து ஏஎக்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு தெரியல. கரெக்டு. ஆனால் வந்து நம்மளுக்கு சியும் கொடுத்துருக்காங்கல்ல, அப்போ சி நம்ம எங்கே போகிறதுன்னு யோசிக்கணும். ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி ஏஎக்ஸு பிசிசெட்டு இந்த பேட்டர்ன் படி நான் போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎக்ஸு பிசிசெட்டு. ஸோ நான் இங்கே பார்க்குறேன் சிக்கு அப்புறம் செட்டு வருது. அப்போ ஜெட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் செட்டு பக்கத்தில் 2 டேஷ் இருக்குது, அதுக்கு நானும் ஏஎக்ஸ் போடுறேன்.
தென் பிக்கு பக்கத்தில் திருப்பி சி இருக்குது, அப்புறம் Z இருக்குது, தென் பி பக்கத்தில் அகெயின் சி இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி எதனா ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். எனக்கு செகண்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, புரியுதா? நீங்கள் தான் கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கணும்னா எந்த கேரக்டர் அங்கே வந்திருக்கு, அந்த கேரக்டர் நம்ம இங்கே போட்டால் கரெக்டாக ஆகுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து டி தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ டி வந்து எதில் வருதுன்னு பார்க்கணும். நமக்கு டைட்டில் தான் டி இருக்குது, ரெண்டுத்துலையுமே டி இல்லை. ஓகேங்களா, ஒன்றுத்துல மட்டும் டி இருக்குது. அப்போது ரெண்டுத்துலேயும் ஒரு நம்பர் மட்டும் காமனாக, அதாவது காமன் இல்லை, 3 நம்பர் வந்து காமனாக இருக்கும். அந்த 3 நம்பர் கேன்சல் பண்ணிட்டு ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். 2986 8216. ஓகேங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம நம்பரை செலக்ட் பண்ணோம், காமனாக இருக்கிறது கேன்சல் பண்ணிவிட்டு. ஸோ அப்படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 9 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 யா, ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா, சூப்பர். 6th கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆல் சாக்ஸ் ஆர் ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆல் மக்ஸ் ஆர் ரக்ஸு, அகெயின் ஆல் பக்ஸ் ஆர் ரக்ஸு. ஓகே, அதாவது எல்லா சாக்குகளும் கம்பளங்கள். ஸோ ஃபஸ்ட் நான் இதுக்கிறேன் இருங்க. ஆல் சாக்ஸ் தானே, வெயிட்டு, இது வந்து சாக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரக்கு, இது மக்கு, இது வந்து பக்கு. ஓகேங்களா, ஸோ எல்லா சாக்குகளும் கம்பளங்கள் சொல்கிறாங்க, எல்லா சாக்குகளும் கம்பளங்கள். தென் எல்லா குவளைகளும்னா நம்ம வந்து மக்கு. ஓகேங்களா, எல்லா குவளைகளும் கம்பளங்கள், அது போட்டாச்சு. தென் எல்லா பக்ஸும் கம்பளங்கள். ஓகேங்களா, ஸோ எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி போட்டோம் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம கன்க்ளூஷன் பார்த்துடலாம். சம் பக்ஸா சக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சாரி. ஸோ சம் பக்ஸா சாக்ஸ் வருமா? வராது, ஏன்னா பக்குக்கும் சாக்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ சான்ஸே கிடையாது ஃபைட்டர்ஸ். அப்போ வந்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து தப்பு தான். ஓகேங்களா, சில பக்ஸ் வந்து சாக்குகள் ஆகாது. ஓகேங்களா, சூப்பர். தென் நெக்ஸ்ட் பாருங்கள், சம் மக்ஸ் ஆர் பக்குன்னு சொல்கிறாங்க. மக்கு இங்கே இருக்குது, பக்கு இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு டைரக்ட் கனெக்ஷனும் கிடையாது, ரிலேஷனும் கிடையாது. அப்போ இதுவும் தப்பு தான். அப்போ ஃபைட்டர்ஸ், அப்போது நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நான் 7th கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? 6 people sitting in a straight line facing north. 1 2 3 4 5 6. ஓகேங்களா, தென் நோ ஒன் சிஸ் டு த ரைட் ஆஃப் எஃப். இது வந்து ரைட் சைடு ஃபைட்டர்ஸ், ரைட்டு லெஃப்ட்டு. ஓகே, நோ ஒன் சிஸ் டு த ரைட் ஆஃப் எஃப். எஃப்க்கு ரைட் சைடில் யாருமே இல்லை. ஒன்லி 3 people sit between F and J. ஸோ எஃப்க்கும் ஜேக்கும் நடுவில் 3 பேர். தென் ஒன்லி 2 people sit between J and G. ஜேக்கும் ஜிக்கு நடுவில் 2 பேர். தென் H is second to the left of I. H is second to the left of I போட்டாச்சு. தென் வேறு என்னப்பா இருக்குது? ஹவு many people are sit between H and S? 2 பேர் தான் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணி காமிச்சிடறேன். எத்தனை பேர்னு சொல்லியிருக்காங்க? 6 பேர்னு சொல்லியிருக்காங்களா? யா, 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வடக்கு நோக்கி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். தென் எஃப்இன் வலது புறத்தில் யாரும் உட்காரவில்லை. அப்போனா எஃப் இங்கே போடலாமா ஃபைட்டர்ஸ்? எஃப்க்கு வந்து இங்கே ரைட் எண்டில் போட்டிங்கன்னா தான் எஃப்க்கு வலது புறத்தில் யாரும் உட்காராத மாதிரி வரும். தென் எஃப்க்கும் ஜேக்கும் இடையில் 3 பேருன்னு சொல்கிறாங்க. சின்ஸ் நம்மளுக்கு எஃப்க்கு ரைட் சைடில் யாரும் வராதுனால நம்ம லெஃப்ட் சைடு தான் போயாகணும். அப்போ எஃப்க்கு ஜேக்கும் நடுவில் 3 பேர் வரா மாதிரி நான் போட்டுட்டேன். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள். தென் ஜே அண்ட் ஜிக்கு இடையே 2 பேர்னு சொல்கிறாங்க. ஜேக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், ஒருத்தர் தான் இருக்காரு. அப்போ நீங்கள் ரைட் சைடு தான் வந்தாங்கணும். ஸோ இப்போ ரைட் சைடு வரும்போது ஜேக்கும் ஜிக்கும் இடையில 2 பேருன்னு சொல்லிட்டாங்களே. யா, 2 பேர். அப்போ வந்து ஜி இங்கே போட்டுக்கலாம். யா, தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஐயின் இடது புறத்தில் 2ஆவதாக. அப்போது ஐ இங்கே போட்டால் தான் ஹெச் வந்து நம்மளுக்கு 2 பேர் வர மாதிரி போட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இங்கே ஐ போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஜே இருக்கிற இடத்துல ஹெச் வரணும். அப்போ அது பாசிபிள் இல்லை. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயை நான் வந்து ஜேக்கு இமிடியேட் ரைட்டில் போட்டிருக்கேன். தென் வந்து கொஸ்டின் என்னென்னா, நம்மளுக்கு ஹெச் மற்றும் எஸ்ஸுக்கு இடையில் எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க? 1 2 2 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 யா, ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. இப்போ நம்ம 8th கொஸ்டின் போயிடலாமா? யா, ஸோ இந்த கொஸ்டினில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. பி வந்து டிக்கு என்ன உறவு? ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போனா பிரதர்னு அர்த்தம். ஸோ அப்போ பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ.
தென் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது ஃபைடர்ஸ் டாட்டர் கியூ இஸ் த டாட்டர் ஆஃப் ஆறு அதையும் நம்ம போட்டோம். தென் அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்குது இன்ட்டு சிம்பிள் இருக்குது ஒய்ஃப் ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஸ்ஸு தென் அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்கா யா தென் எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் டி தென் ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டீனா பிரதர் தான். ஸோ பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8. ஸோ இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன் ஃபீடர்ஸ். ஸோ தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அதாவது மைனஸ் சிம்பிள்னால் நம்மளுக்கு என்ன அர்த்தம் சகோதரர்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடர்ஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்னு சொல்லிட்டாங்க கியூக்கு. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள்னா வந்து பார்த்தீங்கன்னா மகள். அப்போது கியூ வந்து மகள்னு சொல்லிட்டாங்க யாருக்கு ஆருக்கு ஓகேங்களா அதை போட்டேன். தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது வைடர்ஸ் இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனைவின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆர் வந்து மனைவி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் இவர் வந்து மேலே தான் இருக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிவைட் சிம்பிள் இருக்குது. டிவைட் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தந்தைன்னு இருக்குது. அப்போ தந்தைனா யாருக்கு டீக்கு. அப்போ டீயோட தந்தை எஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு கொஷின் என்னன்னா பி என்பது டியுடன் எவ்வாறு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க. சகோதரர் ஒரு உறவு தான். அப்போ சகோதரர்னு வர மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 8 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம 9th கொஸ்டின் போயிடலாமா யா. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க 5th இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிள் நம்மளுக்கு நல்லா பாருங்கள் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது அண்ட் 45 டிகிரி தான் ரொட்டேட் ஆகுது நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போ நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இமேஜ் 4 ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க விச் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். இப்போ நம்மளுக்கு என்னன்னா இந்த டாப் இருக்குது பார்த்தீங்களா இந்த பென்டகன் இமேஜ் அது வந்து நம்மளுக்கு மேலே பார்த்த மாதிரி வரணும். இந்த தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள் அப்படியே கீழே பார்த்த மாதிரி வந்திருக்கு. அப்போ இது கிடையாது. தென் இந்த 3 ஆப்ஷன்லையும் பாருங்கள் நம்மளுக்கு இந்த வி சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா தலைகையாக இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. வேற ஃபோர்த் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வி சிம்பிள் மாதிரி இருக்குது. அதனால் இதுவும் கிடையாது. இதில் டேரெக்டாக ஃப்ளைட் லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ அப்போ எனக்கு ஆப்ஷன் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 9க்கு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. சூப்பர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் 10th கொஷின் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ஃபைட்டர்ஸ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தலாமா. ஓகே இதுலேயே அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த கலர் இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா 4 சைடில் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குல்ல இது வந்து எனக்கு இந்த சைடும் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சைடும் வந்திருக்கணும் இந்த சைடும் வந்திருக்கணும். அப்படி வர மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு 3வது ஆப்ஷன்லையும் 4th ஆப்ஷனும் இல்லை. இந்த 2 ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இந்த கீழே இருக்கும் போது பார்க்கும்போது இந்த டயக்ராம் மட்டும் நம்ம பார்க்குறோம். இதுக்கு இது வந்து மிரர் இமேஜாக இருக்கும். அப்போ எனக்கு இந்த சைடு இருக்குன்னா இப்படி லைன் வந்திருக்குன்னா எனக்கு இந்த சைடு கார்னரில் வந்துட்டு இப்படி ஒரு லைன் வரணும். அப்புறம் தான் இதுக்கு உள்ள ஒரு படம் வரணும் ஓகேங்களா. ஸோ அப்படி வர மாதிரி 2 ஆப்ஷனும் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 சைடும் கரெக்டாக இங்கே கீழே மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி மேலே பார்த்துலாம். ஸோ மேலே பார்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஃபைடர்ஸ் வரணும் நம்மளுக்கு இந்த சர்க்கிள் உள்ள வருது பார்த்தீங்களா அது வந்து நம்மளுக்கு உள்ள பார்த்த மாதிரி தான் வரணும். இவங்க வந்து அப்படியே வெளியே பார்த்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு தான். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் வந்து கரெக்டு ஃபார் கொஷின் நம்பர் 10 ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா யா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் 11th கொஸ்டின் கோடட் தான் கொடுத்துருக்காங்களா யா. டிஎன்ஆர்ஏக்கு 28ன்னு கோட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஃபைட்டர்ஸ் வரும் டிஎன்ஆர்ஏ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டைரெக்டாக ஆட் பண்ணி பார்த்துடலாமா யா. ஸோ டைரெக்டாக ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். வேணாம் 28 இருக்குது 4 இருக்குது. அப்போ 4 × 7 டைம் பண்ணால் 28 வரும். ஸோ இப்போ இங்கே 42 கொடுத்துருக்காங்க பிகாஸ் இதுவும் 7ஆல் டிவைட் ஆகும். அப்போ 2 4 6 6 7s are 42 ஓகேங்களா. சூப்பர். அப்போ நான் இப்போது இந்த ஜேடிஎஸ்ஹெச்கே கியூபியை வந்து கவுண்ட் பண்ணால் 2 4 6 7 இருக்குது. × 7 டைம் பண்ணால் 49. ஸோ 49 தான் இதுக்கான ஆன்சர். எப்படி பிரவீன் கண்டுபிடிச்ச இந்த லாஜிக்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா கிடைக்கும். பிகாஸ் எனக்கு நம்பர் பார்க்கும்போதே தெரியுது இந்த 28 42 அதுக்கப்புறம் ஆப்ஷனை பார்க்கும்போது 49 வரை வந்திருக்கா. ஸோ ஒரு செகண்ட் யோசிச்சா இது எல்லாமே 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் ஓகேங்களா. அதெல்லாம் 7ஓட மல்டிப்ளைஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 7க்கும் இந்த நம்பருக்கும் ரிலேஷன் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. அது எப்படி நம்ம ரிலேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு 4 இருக்குது அப்போனா 4 லெட்டர் இருக்குது. அப்போனா 28க்கும் 4 7க்கும் ரிலேட்டபிளாக இருக்குல்ல. அப்போ இங்கே அதுமாதிரி நான் கவுண்ட் பண்ணால் எனக்கு 6 லெட்டர் இருக்குது. தென் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஆப்வியஸாக எனக்கு 42 வருது. இந்த சேம் வே
கொஷினில் கொடுத்துருக்குற லெட்டர்ஸை நான் கவுண்ட் பண்ணால் எனக்கு வந்து 7 லெட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் 7 மல்டிப்ளை பண்ணால் 49. ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்கள் நிறைய கொஷின் சால்வ் பண்ணும்போது இந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இல்லை சப்போஸ் நீங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாமல் நீங்கள் லெட்டர்ஸ்க்கான நம்பர்ஸை போட்டு Tக்கு 20, Nக்கு 14, Rக்கு 18 அண்ட் Aக்கு 1ன்னு போட்டு கவுண்ட் பண்ணி நீங்கள் பெரிய நம்பர் வரும். அதை நீங்கள் 2 வாலியோ 3 வால் டிவைட் பண்ணி பார்ப்பீங்க. 28ஓட ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. இல்லை 28 வர மாதிரி ஏதோ ஒன்று சம்திங் என்ன சொல்கிறது அடிஷனோ டிவிஷனோ பண்ணி பார்ப்பீங்க. ஆன்சர் வரலன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவீங்க. ஓகேங்களா? பிகாஸ் அந்த லாஜிக் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ லாஜிக் ஸ்ட்ரைக் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்ட் மார்க்கு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ குயிக்காக ஸ்ட்ரைக் ஆகுது அதுவும் ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ குயிக்காக ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். அப்படி ஸ்ட்ரைக் ஆகலைன்னா ஆன்சரே கிடைக்காமையே போயிடும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிக்க வேண்டியது இது உங்களுடைய திறமை தான். திறமைன்றத விட நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வந்துடும் ஃபைட்டர்ஸ். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகேங்களா? இந்த 12th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். பிலேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ +3 பண்ணுறாங்க. அதே மாதிரி இலேருந்து ஹெச்சுக்கும் +3 தான். ஹெச்லேருந்து கேக்கும் +3 தான். ஸோ கேலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு N வருது. ஸோ இப்போ Nல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ 2வது லெட்டர் O தான் இருக்குது. நம்ம இப்போ டேரெக்டாக 3rd லெட்டர் செக் பண்ணிடலாம். அப்போ ஜிலேருந்து ஜேக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு +3 பண்ணுறாங்களா? +3 தான் பண்ணுறாங்க. தென் ஜேலேருந்து எம்முக்கும் +3 தான் பண்ணுறாங்க. தென் பியிலிருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. P 16. ஸோ +3 பண்ணால் நம்மளுக்கு 19 வரும். 19 இஸ் நத்திங் பட் எஸ். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 யா ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. நம்ம இப்போ 13th கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஃபைட்டர்ஸ். இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வரும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த படம் அப்படி தான் ரிப்பீட் ஆகிருக்கணும். பிகாஸ் அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சிமெட்ரிக் மாதிரி தான் தெரியுது. ஸோ எனக்கு அப்படி பார்க்கும்போது 4th ஆப்ஷனில் தான் கரெக்டாக அவங்க கொடுத்துக்கிற மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. 14th கொஸ்டின் போயிடலாமா? யா. ஸோ 14th கொஸ்டினில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் த சென்டர். எத்தனை பேர்? 2, 4, 6, 7 பேர் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ 1, 2, 3 ஓகே 7 பேர் வர மாதிரி சர்க்கிள் போட்டாச்சு ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம பாயிண்ட்டை ரீட் பண்ணி ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். யா. ஸோ L sits immediate right of F. ஓகே. only 3 people sit between L and F. ஓகே. L sits immediate right of F. Fக்கு immediate rightல L வராரு. then only 3 people sit between L and H when counted left of H. ஓகே. L and H when counted left of L அது போட்டால் then only 3 people sit between F and J when counted left of F. ஜேக்கும் எஃப்க்கும் நடுவில் 3 பேரா எஃபோட லெஃப்ட் சைடில் இருந்து அதுவும் போட்டேன். தென் இ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் கே. 2 பேர் வர மாதிரி பார்த்தீங்கன்னா இ இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் கே. கே தானே? கே. ஸோ அதையும் போட்டேன். தென் ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் எஃப் அண்ட் கே வென் கவுண்டடு ரைட் ஆஃப் கே. ஸோ கேக்கு ரைட் சைடில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் தான் ஃபைட்டர்ஸ். ஒருத்தர் தான் உட்காராரு அப்போ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 யா ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைட்டர்ஸ் 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மையத்தை நோக்கி ஒரு வட்ட மேசையில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டயக்ராம் போட்டுப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ரீட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியது தான். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்க, எஃப் உடன். ஓகேங்களா? ஸோ எஃப்பின் உடனடியாக வலதுபுறத்தில் வெயிட் ஓகே எஃப்பின் உடனடி வலதுபுறத்தில் எல் அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? ஸோ அப்போ எஃப்ஓட இமிடியட் ரைட்டில் வந்து எல் இருக்காரு. ஓகேங்களா? அதை நம்ம போட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்க வீடியோஸ் எல்லின் இடமிருந்து எண்ணும்போது எல்லுக்கு லெஃப்ட் சைட்னா இந்த டிரெக்ஷன். ஸோ அப்படி நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் எண்ணும்போது எல் மற்றும் ஹெச்சுக்கு இடையே 3 பேர் மட்டுமே உள்ளனர். ஸோ இப்போ எல்லுக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 3 பேர்னா 1, 2 எஃபோட சேர்த்து 3 பேர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ் எஃப்பின் இடமிருந்து. ஸோ எஃப்க்கு இடம் இருந்தால் இந்த டைரக்ஷன். ஸோ எஃப்க்கு இடமிருந்து எண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எஃப்க்கும் ஜேக்கும் இடையே 3 பேரும். ஸோ எஃப்க்கும் ஜேக்கும் இடையே 3 பேர்னா ஸோ எஃப்க்கும் ஜேவும் அங்கே வர மாதிரி நம்ம போட்டுட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்கிறாங்க, கேயின் உடனடி வலதுபுறத்தில் இ அமர்ந்துள்ளார். அப்போ 2 பேரும் வரணும். அப்போ கே உடனடியாக வலதுபுறத்தில் இ இருக்காரு. ஸோ அதை நம்ம போட்டுட்டோம். தென் அதுக்கப்புறம் பாருங்க என்ன சொல்றாங்கன்னா கேயின் வலமிருந்து எண்ணும்போது கேக்கு ரைட் சைடில் எண்ணும்போது கே மற்றும் எஃப்க்கு. ஸோ கேக்கும் எஃப்க்கும் எஃப் இங்கே இருக்காரு. இது வந்து இ. ஓகேங்களா?
வெயிட் இது. ஸோ கேக்கும் எஃப்க்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க கேட்குறாங்க, ஒருத்தர் தான் இருக்காங்க, அதுவும் இ மட்டும்தான். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 யா ஆப்ஷன் 4 will be a right answer for question number 14. நான் இப்போ 15th கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் ஃபைட்டர்ஸ். ஈச் லெட்டர் இந்த வேர்டு என்ன சொல்கிறாங்க, dumper is arranged in the English alphabetical order. Then how many letters are there in the English alphabetical order between the letters which is fourth from the left and என்ன சொல்கிறாங்கன்னா one which is second from the right in the new cluster formed. ஸோ டம்பர் என்ற வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அக்ரவரிசைப்படி அமைக்கப்படுகிறது. அவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்து தொகுப்பில் இடமிருந்து இரண்டாவதாகவும் இருக்கும் எழுத்துக்கு இடமிருந்து இடது முனையிலிருந்து நான்காவது இடத்தில் இருக்கும் எழுத்துக்கும் வலது முனையில் இருந்து இரண்டாவது இடத்தில் இருக்கும் எழுத்துக்கும் இடையே ஆங்கில அகரவரிசைப்படி ஓகேங்களா எத்தனை எழுத்துக்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் இந்த டம்பர் எழுதிப்போம், DUMPERS. இதை வந்து நம்ம இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுத சொல்கிறாங்க, கரெக்டா? யா. ஸோ அப்படி எழுதும் போது என்ன வருதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ விடஸ் அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும் நம்மளுக்கு, நீங்களே பாருங்கள், இ வருமா, இல்லை டி வரும், அதுக்கப்புறம் தான் இ வரும். ஓகே, தென் வேறு என்னப்பா வரும், வேறு என்ன வரும் சீக்கிரம் சொல்லுங்கள். எம்மு போடலாமா? யா. எம்முக்கு அப்புறம் என்ன வரும், எம்முக்கு அப்புறம் பி வருமா, ஆர் வருமா, பி வரும், அதுக்கப்புறம் ஆர் வரும், எஸ் வரும், யூ வரும். ஓகேங்களா? ஸோ நான் எழுதிட்டேன். இப்போ ஃபைட்டர்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செகண்ட் ஃப்ரம் த ஃபோர்த்தில் ஃபோர்த்து ஃப்ரம் த லெஃப்ட் சொல்கிறாங்க அண்டு செகண்ட் ஃப்ரம் த ரைட்டு, ரெண்டுத்துக்கும் எத்தனை லெட்டர் வித்தியாசம் உள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல் சீரீஸில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் 16 வந்து பிக்கு அண்டு 19 வந்து எஸ்ஸுக்குன்ட்டு. அப்போது ரெண்டுத்துக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்கான்னு கேட்டால் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்து -1 போட சொல்லியிருக்கேன். ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வரும், -1 பண்ணிங்கன்னா 2 வரும். ஸோ அப்போ 2 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 will be a right answer for question number 15. ஸோ இந்த 16th கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் சைன் தான் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க, அதாவது ப்ளஸுக்கு மைனஸும் இன்ட்டுக்கு டிவைட் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இங்கே டிவைட் இருக்குது, அது வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? டிவைட் சிம்பிள் அது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது 41 - 8 இன்ட்டு 6 தானே, 6 தென் ப்ளஸ் 24/2. இதை நம்ம கேன்சல் பண்ணால் 12 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 48 மைனஸில் இருக்குது. ஸோ இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துனா -7 12 போச்சுன்னா 5 வரும். ஸோ 5 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 will be a right answer for question number 16. ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 17 தான் 17th கொஸ்டின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 ஆட் ஆகிருக்கு, 3 ஆட் ஆகிருக்கு, தென் என்னப்பா பண்ணுறாங்க 5 ஆட் ஆகிருக்கு, 7 ஆட் ஆகிருக்கு, நெக்ஸ்ட்டு 9 தான் ஆட் பண்ணோம். அப்படி 9 ஆட் பண்ணால் 79. ஸோ 79 வர மாதிரி எனக்கு தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 will be perfect answer for question number 17. 18th கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இந்த 18th கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நம்மளுக்கு கவு, சீட்டா, வைல்டு அனிமல் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் வைல்டு அனிமலுக்குள்ளே தான் வந்து சீட்டா வரும்ன்ட்டு, கவு வந்து டொமஸ்டிக் அனிமல், அது தெரிஞ்சது தான். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி எந்த இமேஜில் இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 will be right answer for question number 18. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, 53 63 10 தான் டிஃப்ரென்ஸ் வருது. தென் அதுக்கப்புறம் ஒரு 76 வந்திருக்கு, 13 வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது, தென் 92 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இதில் 4 போட்டு 12 4 17. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 3 4 டிஃப்ரெண்ட்டாக வெயிட் செக் பண்ணிக்க, திருப்பியும் 6 தானே வருது, 16 தான். ஓகேங்களா? அப்போ இது ஒரு 3 தான். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதில் என்ன பண்ணுறாங்கன்னா 8 ஒரு 19 3 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் ஆகிட போகுது ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் இது கூட நம்ம 3 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 22 வருமா? அப்போ 22 வந்து நம்ம 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 33 வரும். அப்போ 133 எங்கே இருக்குன்னு பாருங்கள், நம்மளுக்கு வந்து தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் 3 will be ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் கொஷினுக்கு வந்துடலாம். ஸோ நம்பர்ஸ் பார்க்கும்போது எனக்கு -5 பண்ணுறாங்க, பார்த்தாலே தெரியுது. பிகாஸ் 45லேருந்து 40 வந்திருக்கு, 35லேருந்து 30 வந்திருக்கு, 25லேருந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணால் என்ன வரும், 20 வரணும். அப்போ 20 வர மாதிரி நம்மளுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் கேட்பீங்க, 10th லெவல் எக்ஸாம் தான். ஓகே, லீவ் இட். சிஜியில் இவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்க, அப்போ ஜிடியில் மட்டும் நான் கேட்க மாட்டாங்க.
ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், நம்ம 20 கொஷினை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுடைய மார்க் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? 20க்கு நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். 20க்கு 20 எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அப்படி கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் எடுக்கும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? 80 மார்க்கில் உங்களுக்கு 20 மார்க்கு ஃபுல்லாக உங்கள் கைக்கு வருதுன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள். 25% ஆஃப் மார்க் வந்து ரீசனிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருது. ஓகேங்களா? மேக்ஸில் நீங்கள் ஒரு 20% எடுத்தாலே போதும். தென் இங்கிலீஷில் ஒரு 15%, ஜிகேல ஒரு 15% அப்படி எடுத்திங்கன்னா கூட ஓவராலாக உங்களுக்கு 60+ மார்க் மேலே ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெகுலராக சால்வ் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது. ஓகே, நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.